இன்னைக்கு கோயில்ல வேலை இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நானும் கடிகாரத்தை பார்த்து காலண்டரை பார்த்து வாட்சை பார்த்து செவுத்த பார்த்து 1க்கு 100 தடவை போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ பதிலே பேசாம முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏமாமா எதையோ பார்த்து பேசுறதுக்கு பதிலா அத்தைய பார்த்து ஒரு வார்த்தை வான்னு சொல்லிருக்கலாம்ல. இந்த வேலைக்கு நான் கூப்பிட்டு தான் அவ வரணும்னு அவசியம் இல்ல, அவ தன்னால வரணும். மாமா இந்த மாதிரி நேரத்துல லாஜிக் எல்லாம் பார்த்து இந்த வேலையாவாது. நாம தான் கொஞ்சம் இறங்கி போகணும். ஏண்டா இந்த 33 வருஷத்துல நான் சீதாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா. எனக்கு பதட்டமாவே இருக்கு. அத்தையும் இதுதான் மாமா நினைச்சுக்குது. 33 வருஷத்துல உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு ஃபீல் பண்ணுகிறாங்க. டேய் நான் எங்கடா மாறிட்டேன்? நான் அப்படியே தான்டா இருக்கேன். ஐயோ மாமா நீங்க மாறல மாமா. நீங்க மாட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்க சுத்தி இருக்கவங்களும் அத்தையை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரிதா இல்லையா? டேய் நேத்தான இதை பத்தி பேசணும், திரும்பவும் அதே சொல்ற. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நம்மள நம்பி ஒருத்தன் ஆர்டர் கொடுத்திருக்கான். ஒத்துக்கிட்ட மாதிரி டைமுக்கு முன்னாடி டெலிவரி தரணும்ல. மாமா அத்தை வருவாங்களா இல்லையாங்கிற டவுட்ல நானே உங்ககிட்ட கேட்காம ஒரு ஆளை வர சொல்லிக்கிறேன். என்னது? பரவாயில்லையா? அது யாரா நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு? மாமா உங்களுக்குன்னு கூப்பிட்டா ஓடி வரதுக்கு நான் இருக்கிற மாதிரி, அதே போல நான் கூப்பிட்டா எனக்குன்னு ஓடி வரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. பர்றா யாரா அது? ஆடே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. எல்லாத்தையும் பேச சொல்லவா? வேலை இருக்குதுல. வணக்கம் அண்ணாத்த. வணக்கம். வாங்க. ஆமா மாமா, ஒருவேளை அத்தை வராம போச்சுன்னா தம்பிக்கு இது கஷ்டமா இருக்கும்ல, அதான் அம்மா வர சொன்னேன். இப்போ நீங்க சொன்ன போல வேலை கெட்டு போவாதுல. வேணா சொல்லுங்க, வீட்டுக்கு அமிச்சிரு அம்மாவை. எச்சனோ நீ கிளம்பி வீட்டுக்கு போ. டேய் மனசுக்குள்ள கோவத்தையும் ஆத்திரத்தையும் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வந்து சமைக்கிறத விட எனக்கு ஒரு பிரச்சனை உடனே ஓடி வந்து நிக்கிறாங்களே உன்னோட அம்மா, அவங்க செய்யற சமையல் தாண்டா பிரமாதமா வரும். அட என்னம்மா நீங்க எதுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க யாரு? என்னோட சம்பந்தி. பொண்ணும் புள்ளியும் ஒன்னா இல்லன்னு நீதான் என்ன பார்த்து சம்பந்தின்னு கூப்பிட்டுக்கிற. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அத்தை மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் தான் இப்ப உங்களுக்கு கோவமாகுது. மாமா அத்தை மட்டும் ஜெயிச்சு புரிஞ்சுக்க மாமா. அம்மா அண்ணா என்னம்மா? எல்லா வேலையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். எல்லா பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சிட்டேன். வேற எதனா செய்யணுமா அண்ணா? வேற ஒண்ணும் இல்லம்மா, போதும். சரி. இத வச்சுக்கோங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் கூப்பிடாமலே வந்து நல்லபடியா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தீங்க. இது உங்க வேலைக்கானதுதான், தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. பாத்தியானே, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உறவுன்னு சொல்லிக்கின. செஞ்ச உதவிக்கே கூலி கொடுத்துக்கிறியா? அப்ப நீ என்ன பிரிச்சு தானே பாக்குற? அப்படி இல்லம்மா, சீதாவே வந்து என் கூட வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை நான் கொடுத்துருவேன். அதானே நியாயம். அண்ணா அண்ணா அத்தையெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்க வந்துக்கலண்ண. என் பிள்ளைக்கு ஒரு சாமி மாதிரி கூட நின்னு அவனுக்கு நல்லது செய்துனுக்குறீங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் வந்தேன். இந்த காசை நான் வாங்கினேன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்லாம போடுங்க. என்னது மன்னிப்பா? நானா உன் புருஷன்கிட்டயா? அவனை இதோட விட்டதே பெருசுன்னு பேசாம போவியா? போமா. இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட இப்ப நீங்க மன்னிப்பு கேட்காம மட்டும் போனீங்க, அதுக்காக நீங்க வாழ்க்கை பூரா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சூப்பர். இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த வேலையில நீங்க தொடர்ந்து இருக்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன்.
Finish. அது முடிஞ்சது. உன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு இது எனக்கு தேவைதான்யா. ஆமாமா. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. இவனை தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டியம்மா. அப்பா இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். யோ இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு வந்து உன்னை காப்பாத்தலன்னா இந்நேரத்துக்கு உன்னை ஜட்டியோட ஐஸ் கட்டியில படுக்க வச்சிருப்பாங்க. உனக்கு பூஜை பண்ண வச்சிருந்த செட்டப் எல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இனியாவது என் பொண்ணு காலை பிடிச்சுக்கிட்டு அவ கூட இருக்கிற வழியை பாரு. நீ என்னமோ இப்ப அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. ஏதோ போலீஸ் வந்து 4 அப்பனதுனால இவன செத்தா போயிட்டான். இதான் சாக்குன்னு அப்படியே என் பொண்ணு முஞ்ச பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. போ போய் எனக்கு என் பொண்ணுக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. யோ சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. போ போய் சொன்னது செய் போ. அப்பா எந்திரிங்கப்பா. என்னம்மா? எந்திரிங்கன்னு சொன்னேன். என்னம்மா என்னாச்சு? ஒரு நிமிஷம் எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா சொல்லுமா. வெளியில போங்க. உமா வெளியில போங்க. என்னையா என்னையா வெளியே போ சொல்ற? ஆமா உங்களை தான் சொன்னேன், வெளியில போங்க. ராஜா என்னடா இதெல்லாம்? திரைக்கதை வசனம் ராஜா. பின்றேடா தம்பி பின்றே. நான் எழுதி கொடுத்ததை விடு, அங்க பர்ஃபார்மன்ஸ பாரு. உமா என் வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும்பா, போதும். உமா நான் உன் அப்பாமா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் புருஷனுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் மன்னிச்சு பொறுமையா பேசிட்டு இருக்க. நீங்க பண்றதுக்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. சரியோ தப்போ இவர் எனக்கு புருஷன், இது என்னோட குடும்பம். இதோ நிக்கிறாங்களே இவங்க என் மாமியார். இந்த வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டாரே அவர் என் மாமனார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என் சொந்தம் பந்தம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பிளானு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அவர் ஏதாவது புதுசா ஒரு பிளான் போட்டு உங்க மூலியமா சொல்லி விட்டாரா? ஏண்டா ஒரு அம்மா தன்னோட பையன் கிட்ட பேசுறதுக்கு யாருடா பிளான் போட்டு தரணும்? எதுக்கு போட்டு தரணும்? அம்மா புள்ளங்கிறதுலாம் அறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப என்ன புதுசா? அப்படியா? ஓ உறவே அருந்து போச்சா? அப்புறம் எதுக்கு நீ எனக்காக உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்ட? அது 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 வந்து அருந்து போறதுக்கு அது என்ன சாதாரண நூலா? தொப்புள் கொடிடா. உன்னோட உடம்புல ஓடுற என்னோட ரத்தம் தாண்டா உன்னை அப்படி பேச வச்சது. நீ எனக்காக பறிஞ்சு பேசினத பார்த்த போது என் மனசுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அத்தை என்ன மெயின் வில்லனுக்கு தொப்புள் கொடி கதையை சொல்லி வெள்ளை கொடி காட்டுறாங்க? எல்லாருமே அடிப்படையில நல்லவங்க தான். என்ன அவங்களோட கோவம், பேராசை, வரட்டு கௌரவம், இதனால தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு பதிலா உங்க கூடயே ஒருத்தர் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் என்ன கடங்கார வட்டிக்காரன்னு சொல்லிட்டேன். போங்க போய் அவர்கிட்ட சொல்லலாம்ல. என்னடா அவர் இவருன்னு யாரோ ஒருத்தரை பத்தி பேசுற மாதிரி சொல்ற? அவர் உன்னோட அப்பாடா. சரிடா
நான் உன்னோட பக்கமே வந்துடுறேன். நீ என்ன நடந்தா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்ப? சொல்லுடா, நான் என்ன பண்ணா உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, பாசம் இருக்குன்னு ஒத்துக்குவேன்? ராஜா, நீங்க எல்லாரும் சேர்ந்தா இந்த வீட்டையே உங்களுக்கு கொடுத்துடுறோம், நாங்க போயிடுறோம் தான் சொன்னோம். அப்ப கூட நீங்க தானே சொன்ன மாதிரி நடந்துக்கவே இல்ல. மா சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். டேய் இருடா, ஸ்ட்ரெயிட்டாவே என்கிட்ட சொல்லுடா. என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமாவது நீ என்ன நம்புறியான்னு பாப்போம். இந்த வீட்ல உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சரிசமமா பங்கு இருக்கு. உங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே உரிமை இந்த சொத்து மேல எனக்கும் இருக்கு. இந்த வீட்டை அடுத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கவும் என்னால முடியும். இந்த வீட்ல பாதியே உனக்கு எழுதி கொடுக்கறேன், போதுமா? என்னப்பா? நீங்க எங்கேயோ வெளியே போற போல இருக்குது. ஆமாப்பா. எது வரைக்கும் போறீங்க? நீ அது அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இல்லதா, நீங்க கிட்ட எங்கேயாவது போற மாதிரி இருந்தா நானே உங்களை கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கு தான் கேட்டேன். பாத்தியா? மாமா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அவரு இருந்தாவது அவரு உங்களை கூட்டு போய் விட்டுருவாரு. அப்பா கூட இருந்திருந்து அவர் மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டி பொண்ணுடுவோம். தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உனக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்க தா. தம்பி, அதான் அவங்க கிளம்பிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? வா. நான் மாமாவுக்கு தான் வெயிட்டிங். அவர் வந்தாதான் அவர் கூட போவேன். பாரா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, வா போவோம். உங்க பேச்சை நம்பி ஆபீஸ்கார நாள் லீவ்லாம் போட்டிருக்கேன். அப்புறமா அங்க போய் காமெடி பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, செம்ம வெறுப்பாயிடுவேன். ஏதாவது பண்ணி வெறுப்பேற்றணும்னா இங்கேயே வச்சு பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு வர அலைச்சலாவது மிச்சமாகும். டேய், உங்க அம்மாவை பத்தி நீ அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கிறியா? மா, நீங்க வர. அவன் பழைய ரெக்கார்ட்லாம் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கான் இல்லடா ராஜா? அதுக்கு இல்ல. சரி வா போவோம். சரி, கேப் புக் பண்றேன். டேய், கேப் எதுக்கு? ஏன் உன் பைக்ல அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டியா? போலாமே. சரி, போய் வண்டி எடு. அம்மாவும் கூட வண்டியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? போல வா. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்க. வந்துட்டாங்க சார். ஓகே, உட்காருங்க. வணக்கம் சார். ரெண்டு பேரும் பத்திரத்தை முழுசா படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சு. படிச்சாச்சு. உங்க பேர்ல இருக்கிற பாதி சொத்தை அவர் பேருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானமா? சம்மதம் தான். உங்களை கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ எழுதி தர சொல்லி யாரும் கேட்டாங்களா? ஏன்னா நீங்க அவருக்கு விக்கல, பேரை மாத்தி விடுறீங்க. கிட்டத்தட்ட தான பத்திரம் மாதிரி.
இதுல பணம் எதுவும் சம்பந்தப்படாததுனால இதெல்லாம் கேட்க வேண்டியது எங்களுடைய ஃபார்மாலிட்டி. இவன் என்னோட புள்ளங்க. நானா தான் இத எழுதி கொடுக்கறேன். என்னோட முழு சம்மதத்தோட தான் இத நான் பண்றேன். சரிம்மா. மெய்யாலுமே அத்தைக்கு அந்த பவர் இதானா எழுதி கொடுக்க முடியுமா மாமா? அப்ப அங்கதான் மாமா போயிடறாங்க. முட்டா 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 போய் கேட்டா இத கொஞ்சம் முன்னாடி சொல்லி தொலைக்க கூடாது. டேய், நான் தான் அத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேனேடா. வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டல்ல. நான் சொல்லி அப்பாவுக்கும் புள்ளிக்கு நடுவுல பிரச்சனை ஏதாவது பெருசாயிடும் தான். மண்ணா கட்டி அப்பா நான் புள்ளையா. டேய் இந்தா இதை போய் கொடுத்துட்டு வாடா. டேய் இந்தாடா, போ சீக்கிரம் வா. எடுறா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு விடுறா. உட்காருங்க. போ. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. அவர்கிட்ட கொடுங்கம்மா, சைன் பண்ணணும். அங்க கொடுத்துருங்க. சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க சார். வணக்கம். என்ன விஷயங்க? உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. சொல்லுங்க. இங்க சீதா ராஜா ரிஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு சார்? அது நடக்கல சார், பெரிய கூத்தே நடந்து போச்சு. என்னாச்சு என்னாச்சு சார்? சார் அந்த அம்மா எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த அம்மா சொன்ன உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பையன் அவரால கையெழுத்து போட முடியல. சார் என்ன சார் சொல்றீங்க? அவரோட அம்மா சொத்தை எழுதி கொடுத்ததும் இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அந்த அம்மா உண்மையிலேயே பெருமைப்படணும். சார் அப்ப அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையா சார்? இல்ல. சார் அவங்க கிழிச்சு போட்ட பத்திரம். ஆமா, கிடைக்குமா? இதோ இங்கதான் இருக்கு பாரு. மாமா இதோ மாமா. சார் இது ஒரிஜினல் பத்திரமான டவுட்டா இருக்கு சார். சார் இதை பார்த்து சொல்ல முடியுமா? சார் இது கலர் ஜெராக்ஸ். ஜெராக்ஸா? சார் என்ன சார் சொல்றீங்க? டேய் நான் அப்பவே சொல்லல, அவனாவது ஒரிஜினல் பத்திரத்தை கிழிச்சு போடுறதாவது. ஆமா மாமா. சார் இது கன்ஃபார்மா டூப்ளிகேட் தானே? ஆமா சார், சுத்தமான டூப்ளிகேட் இது. நான் கூட அந்த பையனை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கானே. அந்த அம்மாவை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. டேய் பாண்டி, என்னமோ ஊர்ல இல்லாத அருமையான பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன்னு சீதா நம்பிக்கிட்டு இருக்கால. நேரா போய் உன் பிள்ளையோட யோக்கியதையை பாருன்னு போய் சொல்லுவோம். வாடா. தேங்க்ஸ் சார். சார் சொல்லுங்க சார். யோ, நீ சொன்ன மாதிரியே அந்த கிழிஞ்ச பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேயா. விட்டு துரத்தி அடிக்கணும் தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதான் நாங்களே போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்.
இப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க எங்க போறோம், எப்படியோ இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க. ராஜா, டேய் ராஜா, அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அம்மா சொல்றத கேளுன்னு. நான் கிளம்புறேம்மா. அண்ணே ராஜா, அண்ணே போகாதடா. டேய், அப்போ உன்னோட அந்த 7.5 லட்சம் என்னடா ஆகுது? நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே அதானே? அது எனக்கு தேவையில்லைன்னு எப்போ முடிவு பண்ணிட்டேன். நான் பணத்தை யாருக்கு கொடுத்தேன்? என் அப்பாவுக்கு தானே கொடுத்தேன். அதுவும் எதுக்கு கொடுத்தேன்? இந்த வீட்டை ஜப்தி பண்ணுவேன்னு கடங்காரன் வாசல்ல வந்து நின்னப்போ அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் அது கூட செய்யலன்னு வச்சுக்கேன். நல்லா புள்ளையே கிடையாது. அம்மா, எனக்கு என்னுடைய காசு, இந்த வீடு, சொத்து, சோகம் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆனா பணம் முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம், அம்மா தான் முக்கியம்னு நான் முடிவெடுக்கும் போது என்னை நம்புறதுக்கு இந்த வீட்டுல யாருமே தயாரா இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருந்து என்ன செய்ய போறேன்? நான் கிளம்புறேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா. ஆனா அதுக்காக வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு எடுக்காத. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருடா. ஆமாண்ணே, யோசிச்சு பாருங்க. உங்க யாரு மனசையாவது தெரிஞ்சது தெரியாமலே என்னைக்காவது நோகடிச்சிருந்தா அதுக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு அண்ணே கேட்டு. அண்ணே அண்ணே என்னண்ணே எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அண்ணே நீ எதையும் மனசுல வச்சுக்காதே, உள்ள வானே, முதல்ல வீட்டுக்குள்ள வா. நான் கிளம்புறேன். போடா, போ, கிளம்பி போ. இவ்வளவு பேர் நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எங்க பேச்சு கேட்காம போறதுனா போ. ஐயோ 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 கடவுளே, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இதான் என் குடும்பம்னு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ராஜா, போகாத ராஜா. ஏய் மேகலா, சொல்லுமா. அத்தை பாத்துட்டே இருக்கேன், மலரு சொல்லண்டி. டேய், ஏண்டா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? இப்பதான் ஒவ்வொன்னா சரியாக்கிட்டு வருது. ஒவ்வொருத்தர் மனசு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தா என்னடா? அம்மா சொல்றேன்ல, சொன்னா கேளு. அம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு சாமி. உங்க 2 பேருக்கும் என் மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கம்மா. அது அவ்வளவு லேஸ்ல ஆறாதுமா. அந்த அளவுக்கு நானும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். எனக்காக நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாமா? நாங்க கிளம்புறோமா? டேய் விடுறா அவனை. டேய் விடுறாங்கறல்ல. என்னடா அடுத்த நாடகமா? பொட்டி படிக்க எடுத்து வச்சா நீ வீட்டை விட்டு போயிடுவியா? வீட்டை விட்டு போகிற மூஞ்ச பாரு. டேய், இப்ப எதுக்குடா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க அவரை அடிச்சு கொல்ல பாப்பீங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நாங்க போறோம், அப்பதான் எங்களுக்கு உயிராவது மிஞ்சும். அதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போறதுன்னா போக வேண்டியதானே? எதுக்கு வெட்டியானு பேசிட்டு இருக்கீங்க? அவன் போக மாட்டாங்க, அவன் போக கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஒருத்தனை இப்படி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவன் போக கூடாது. சரி இருக்கட்டும், நான் தான் சொன்னேன் அவன் போக மாட்டான்னு. ஏங்க, அவன் அடிச்சது உங்களுக்கு தப்பா தோணலையா? இங்க பாரு, உண்மையா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும். அத சொன்னா கேக்குற பொறுமை உனக்கு இல்ல. அதனால நான் பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணல. இத்தனை வருஷமா நீங்க பண்ண அத்தனைக்கும் நான் உங்க பக்கத்துல நின்னேன். அது ஏன்னா நீங்க பண்ணதுல நியாயம் இருந்துச்சு. ஆனா நேத்து இவனுக்கு நீங்க பண்ணது தப்பு. சீதா,
ஆமாங்க, நீங்க பண்ணது தப்புதான். சரி, அதுக்கு என்ன இப்போ? நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன சீதா? நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அம்மா என்னம்மா? இப்ப நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? மாமா டேய், நீ எதுவும் பேசாத. கேளுங்க. நான் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாங்க. கடைசியா நான் வரேன். வந்து எப்ப பார்த்தாலும் நெஞ்சு நிமிர்த்தி நிக்கிறான்ல, அவன் தலை குனிஞ்சு வெளியே போறத நான் பார்க்கணும். மாமா எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நின்னு பாருங்க மாமா. போற போக்குல உங்களை 2 போடு போட்டு படுக்கிறேன். மா, எத்தனை முறை என் மேல கை வச்சிருப்பான். நான் ஒரு அடி கொடுத்தாலும் திரும்பி அவன் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மரண அடியா தான் இருக்கணும். உமா, நீ பழையபடி ரவியை உன் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. ஆமா, நீ மறந்து கூட அவங்கிட்ட கோவப்பட்டுறாத. ஆமா உமா, நாளைக்கு பிரியா வந்துட்டா கூட நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரவி கண்ட்ரோல் வச்சுக்கிறியோ இல்லையோ, ஆனா நீ கண்ட்ரோலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிரியாவை வெளியே அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தட்டி தூக்கியாச்சு. என்ன இந்த பாண்டி பையதான் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்லயே இருக்கான். ஆமா ஆமாமா, மலர் எப்பவுமே அவங்க அப்பா அம்மா பக்கம் தான். ஏதோ இந்த பாண்டி மேல இருக்கிற கோவத்துலதான் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ எப்ப எப்படி வேணாலும் மாறுவா. கரெக்ட் மேகலா. பாண்டிய அடிச்சு துரத்துனாதான் மலர் நம்ம பக்கம் இருப்பா. என்ன சொல்றீங்க? யார வச்சு அடிச்சாலும் அந்த ஆளுக்கு வலிக்காது. ஆனா உங்க அம்மாவை வச்சு அடிச்சாதான் அந்த ஆளுக்கு வலிக்கும். இப்ப அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது உங்க அம்மா கிட்ட. இனி எந்திரிக்கவே முடியாது. டேய், உனக்கு தெரியுதுல்ல? மாமா மாமா, எத்தனை தப்பா கேட்டாலும் அதான் உண்மை. மாமா எனக்கு நல்லா தெரியுது மாமா. இது ஏன்டா அவளுக்கு தெரியல? மாமா, நான் கேட்டது திரும்பி என்னடா கேட்காதீங்க. பாசம் அவ கண்ணை மறைக்குதுடா. கரெக்ட் மாமா. மாமா, அந்த மதர் சென்டிமெண்ட் விடாம புச்சுக்கினு அதுவே அவங்கள போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அத்தை அதுல உண்டாங்க மாமா. எல்லாரையும் கரெக்டா டீல் பண்ணிடுவேன். ஆனா சீதாவை மட்டும்தான் என்னால எவ்வளவு சொல்லியும் வழிக்கு கொண்டு வர முடியல. டேய், எதுக்கு சிரிக்கிற? பின்ன மாமா, புளி மேல இருக்கிற பாசம் ஃபுல்லா அத்தையோட கண்ணு மறையுது. அத்தை மேல இருக்கிற பாசம் உங்க கையை கட்டி போடுதே. நான் இல்லைன்னுவீங்களா மாமா? மாமா, உங்களை பச்சை கடவுளே வந்து கோவமா இருக்குன்னு சொன்னா சரிதான் போயினே இருப்பீங்க. ஆனா அத்தை உங்களை போவமா இருக்குன்னு சொன்னா உங்களால போக முடியாது. உங்க 2 பேருக்கு அதான் மாமா வீக்னஸே. ஐயோ அத்தை, ஆனாலும் உங்களுக்கு ஞாபகம் சுத்தி ரொம்ப அதிகம். எப்போ பார்த்த விரும்பாணி படத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மாமா இது கேட்டீங்களா? இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த டைலாக என்கிட்ட ஒரு ஆள் அடிக்கடி சொல்லுவாரு. அதத்தான் இன்னைக்கு திருப்பி சொல்லி காட்டணும்னு தோணுச்சு. டேய் பாண்டி, ஒரு அயோக்கிய பையகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறவன் சின்ன மனுஷன். ஆனா அதை பெருந்தன்மையா மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறான் பாத்தியா, அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன். அத்த பாத்தீங்களா? சூப்பர்ல, எந்த பத்திலயும் வரல. இப்போ எனக்கு எல்லா பிரச்சனையும் உண்டானதுக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. ஏய், என்ன புரிஞ்சுச்சு? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களோட கோவமும் ஈகோவும் தான். ஏய் சீதா, மாமா இல்ல மாமா, மாமா உட்காருங்க மாமா. ஏன் மாமா கத்துறீங்க? அத்த ப்ளீஸ் த, நீங்க போங்க. அவுன்ஸ் காஃபி எடுத்துருவாங்க. அவுன்ஸ் காஃபி போங்க போங்க த, ப்ளீஸ் த போங்க த, போங்க த. மாமா உட்காருங்க மாமா, உட்காருங்க. என்ன மாமா பொசுன்னு இப்படி கோவப்பட்டீங்க? பாரவ எப்படி பேசிட்டு போறானே. மாமா என்ன மாமா நீங்க
இவங்க எல்லாரும் சேர்ந்து அத்தைய பிரெயின் வாஷ் பண்ணுகிறாங்க. இந்த நேரம் பார்த்து நீங்களும் அத்தைய என்ன கோச்சு நின்றா அப்புறம் எல்லாமே தப்பா போடும்ல. டேய், அவனுங்க எல்லாரும் நடிக்கிறாங்கன்னா அவனுங்கள மாதிரி என்னையும் நடிக்க சொல்றியா? ஐயோ மாமா, நான் உங்களை அப்படி சொன்னேனா? மாமா, நான் உங்களை பொறுமையா போ சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதா? சரி வாங்க. நான் கொடுத்த லொகேஷன் எல்லாம் கரெக்ட் மாமா, தான். அத்தை வராங்க. டேய் பாண்டி, சரி. யாருக்குடா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம். அட வாங்கங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கேப் புக் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னும் வரலையா, அதான் வழி சொல்றதுக்காக ஃபோன் பேசினுங்கிறாங்க போல. டேய் பாண்டி, அத்தை. ஏண்டா அதான் அவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கல்ல, அவனையும் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அத்தை, நான் ஒன்னும் அவங்க கூட அந்த அளவுக்கு பழகல அத்தை. பாருமா, என்னமாச்சு? உமா, உமா, ரவி, டேய் ரவி, சீக்கிரம் இங்க வாடா. நீங்க பாருங்க மாமா. என்னத்துக்கு மாமா சின்ன குழந்தை மாதிரி அழுதுனுங்கிறீங்க? என்னாச்சு மாமா? அந்த கல் நெஞ்சக்காரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளடா. என் மேல கோபம் இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா ரவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாளடா. எனக்கு பேரு புள்ளன்னா அவளுக்கு புள்ள தானடா. இவ்வளவு நல்லா ஒரு அம்மாவா எப்படி இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் அவளுக்கும் அவ அப்பனுக்கும் அவங்களோட கோவமும் வீம்பும் வன்மமும் தான் பெருசா போச்சு. குடும்பத்தோட வாரிசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாடா. அந்த தனியாச்சலமும் ஒரு பொண்ணை பெத்தவன் தானடா. அவனுக்கும் பேர குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூடவா இருந்திருக்காது? என்னடா மனுஷ பிறப்புக்கு இவனுங்கெல்லாம். ஏய், இத சும்மா விட போறது இல்லடா, பாத்துடலாம்டா. வாவுமா. ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நீங்க போங்க. நான் வரேன். சரி, ஓகே. வந்து சொல்லுங்க சார். உமா, நான் சொன்னதை நம்பி உன் மாமனாரு செம்ம கடுப்புல ஹாஸ்பிட்டல் போனான். அங்க நாம சொன்ன மாதிரியே நம்ம டாக்டரும் நீ கருவை கலைச்சிட்டு தான் சொல்லிட்டாங்க. அந்த ஆள் நேரா இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்க போது பாத்துக்கோமா. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். வா உமா, உட்காரு. மா, ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சுமா. குழந்தை நல்லா இருக்கு. குழந்தையோட growth நல்லா இருக்குன்னு டாக்டரே சொன்னாங்க. உமா, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுதா? அம்மா இல்லம்மா, அதெல்லாம் இப்ப ஹாஸ்பிடல்ல சொல்லக்கூடாதுல்ல. அம்மா, எந்த குழந்தையா இருந்தா என்னம்மா, நல்லபடியா ஹெல்தியா பிறந்தா போதும்ல. ஆமா. நான் சொல்றேன், உமாவுக்கு பையன் தான் பிறக்கும். இல்லத்த, எனக்கு பையன் வேண்டாம். ஏன்? பொண்ணுதான் வேணும். என்னம்மா நீ? பொதுவா அம்மாக்கள்லாம் முதல் குழந்தை பையனா இருக்கணும் தான் விரும்புவாங்க. எனக்கு உங்களை மாதிரியே அழகான பொன் குழந்தை தான் வேணும். வெறும் 3 சீனு தான், மொத்தமா நம்ம எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டா. அம்மா, பொண்ணு பிறந்தா உங்க பேரு தான் வைக்கணும்னு உமாவே சொல்லிட்டா. ஐயோ,
என்ன இல்ல